राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा 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 रानी की जय 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 जय। इतने விஷயங்கள் பார்க்கிறோம். எல்லாம் ராதாராணியை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பக்தி பலவிதம், பக்தர்கள் பலவிதம், குருமார்கள் பலவிதம், சம்பிரதாயங்கள் பலவிதம். அத்வைத்தம், வசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், சுத்தாத்வைத்தம், வார்க்கரி, நிம்பார்க்க சம்பிரதாயம், நிறைய இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஜாலியாக அனுபவிப்போம். நிச்சயமாக நமக்கெல்லாம் மோட்சம் உண்டு, கவலையே வேண்டாம். ஏன்னா இவ்வளோ மகாத்மாக்களுடைய அழகான வைபவங்களை கேட்டு 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 நம்ம அப்படியே பகவானோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். கரெக்டா? இப்போ உங்கள் வயசு எவ்வளோ வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ விதமான ஆகாரம் சாப்பிட்ருப்பள். இட்லி, தோசை, வடை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், சாதம், குழம்பு, சக்கரை பொங்கல், நிறைய. லிஸ்ட் எடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை வருஷம் சாப்பிட்டது. இதில் எந்த ஆகாரம் உங்களை வாழ வைக்கிறது? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ஆகாரமும் என்னை வாழ வைக்கிறது, நான் இன்று சாப்பிட்ட ஆகாரமும் என்னை வாழ வைக்கிறது. அப்போ எல்லா ஆகாரமும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு நன்மை செய்கிறது. சித்தாந்த சண்டைக்குள்ள நம்ம ராதே கிருஷ்ணா சத்சங்கம் ஒரு நாளும் கிடையாது. எல்லா சித்தாந்தங்களையும் நம்ம பாட்டுக்கு மதிக்கிறோம். சில சித்தாந்தங்களில் சில விஷயங்கள் நமக்கு ஒத்து வராமல் இருக்கும். அந்த ஒத்து வராத விஷயங்களை ஓரம் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கு மேலே இது குத்தம் குத்தம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பொதுவாக சொல்லுவேன், எந்த சித்தாந்தத்தை குருநாதர் குருஜி ஒத்து வராதுன்னு சொல்கிறார், நான் எதையுமே சொல்லலை. நான் சொல்வது, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு முரண்பட்ட கருத்து அப்படி உங்களுக்கு ஒரு ஒவ்வாமை அப்படி இருந்ததுன்னா மூவ் அவே, அங்கிருந்து தள்ளி போய்விடுங்கள். சில பேருக்கு மல்லிகைப்பூ வாசனை பிடிக்காது, மல்லிகைப்பூவை கரிச்சு கொட்டின்னு இருக்க முடியாது, நீங்கள் ஒதுங்கி போயிடணும். பிகாஸ் உங்களுக்கு அது ஒத்து வருது. கரெக்டா? இப்போ நானே இமயமலை பற்றி இவ்வளோ சொல்கிறேன். எல்லாருக்கும் இமயமலை அப்படி பிடிச்சிடணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்வா, குருஜி நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லுங்க, இமயமலை நான் சொன்னேன். இவர் உனக்கு பிருந்தாவனம் பிடிக்கிறதா, பிருந்தாவனத்தை அனுபவி. உனக்கு பண்டரிபுரம் பிடிச்சிருக்கா, பண்டரிபுரத்தை அனுபவி. குருவாயூர் பிடிச்சிருக்கா, குருவாயூர் அனுபவி. அது மாதிரி காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொன்றும் வசதி. எல்லாத்தினுடைய மகாத்மியம் சொல்வதற்காகத்தான் நான் இங்கே இருக்கேன். நீ இதுதான் பிடிச்சிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் அனுபவிச்சது ஒவ்வொன்றிலும் இருக்க உயர்ந்ததை நான் சொல்கின்றேன். இப்போ கேதார்நாத் பகவானை பற்றியும் சொல்கிறேன், பார்த்தசாரதியை பற்றியும் சொல்கிறேன், முன்காட்டியா கணபதி, தலையில்லாத கணபதி பற்றியும் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் இவ்வளோ வசதியாக இருக்கு. ஆதிசங்கரை பற்றி சொல்கிறேன், நிம்பார்க்க சம்பிரதாயத்தை பற்றி சொல்கிறேன், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுனுடைய கௌடிய வைஷ்ணவ ஃபிலாசபி விஷயத்தை சொல்கிறேன், மத்வ சம்பிரதாய விஷயம் சொல்கிறேன், ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் எல்லாமே சொல்கிறோம். இதோ வல்லபாச்சாரிய சம்பிரதாயம். நேற்று கூட சுர்தாஸ், சுரங்களின் தாசன், சுரங்களுக்கு இவர் தாசன். அதனால் இந்த சுரங்கள் எல்லாம் பெரிய ரகசியத்தெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்கறதாம். அதனால் சுர்தாஸ் அப்படின்னு அவருக்கு பெயர். கண்டறியாத ஒருத்தர் அனுபவித்த ஸ்ரீநாதன். இப்போ சுர்தாஸ் ஸ்ரீநாதனை தான் பிராதான்யமாக அனுபவித்தார்.
நாமதேவர் பண்டரீநாதனை தான் கொண்டாடினார். ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதனைத்தான் சொன்னான். அதனால இவன் 3 பேர்ல யார் வசத்தின்னு யாரா பேச முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு ஸ்ரீநாதன் கிருபை, ஸ்ரீநாதனே கதின்னு கடந்தார். இவருக்கு பண்டரீநாதனுடைய கிருபை, பண்டரீநாதனே கதின்னு கடந்தார். ஆண்டாளுக்கு ரங்கநாதனே பிரத்யக்ஷமா, ரங்கநாதனே கதின்னு கடந்தார். புரியுதா? அவருடைய வாழ்க்கை வாழ்வதற்காக ரொம்ப வேதாந்தங்கள், ரொம்ப தத்துவங்கள், ரொம்ப சித்தாந்த சண்டைகள், இதுக்கெல்லாம் டைமோ எனர்ஜியோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக எல்லாத்துலேயும் இவருக்கு நல்லதை அனுபவிச்சுட்டு சுகம்மா ஹாய திருப்தியா அபாடான்னு வாழணும். ஒவ்வொரு நாளும் நன்னா சாப்பிடலையா, அபாடா நன்னா சாப்பிட்டேன், நல்லா தூங்கி எழுந்தோம், அப்பாடா நல்லா தூங்கினேன். யாரோ ரொம்ப வேண்டப்படவர்கள் பேசுவோம், நல்லா சிரித்தோம், அப்பா இன்னைக்கு அப்படி சிரித்தேன் நான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய வேலை முடிச்சேன், அப்பாடா நீ எவ்வளோ வேலைகள் முடித்தேன், உங்களுக்கு அந்த அப்பாடா வேணும். நீ நல்லா அப்பாடா நல்லா பகவான் அனுபவித்தேன், அப்பாடா நீ நல்லா ஸ்லோகம் சொன்னேன், அப்பாடா இன்றைக்கி நல்லா சத்சங்கம் கேட்டேன், அப்பாடா நீ நல்லா பாராயணம் பண்ணேன். இவ்வளவுதான். ஊர் உலகம் மனிதர்கள் எல்லாம் ஓரம் தள்ளுங்கோ. யூ மஸ்ட் ஃபீல் அப்பாடா. அந்த அப்பாடாக்கு ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தை இருக்குன்னா தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இடத்துல அப்பாடா, அப்பாடான்ற ஒரு கம்ப்ளீஷன், அவ்வளோதான். அதை உத்தேசிதான் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றே ஒன்று தான் லட்சியம். நீங்கள் யாராக வேணா இருங்க, ஆணோ பெண்ணோ, என்ன வயசோ, என்ன ஜாதியோ, என்ன குலமோ, உலகத்தில் எந்த மூலையில் இருக்காளோ, ஆஸ் லாங் as உங்களுக்கு தமிழ் தெரியுங்கிற வரைக்கும் உங்களுக்கு புரியும். நீங்கள் சத்சங்கம் கேட்டு அப்பாடா அப்படியே உங்கள் மனசு லேசாகி ஆனந்தமாக இருந்தால் எனக்கு அதுதான் அப்பாடா. அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அதை உத்தேசிதான் நம்ம ராதே கிருஷ்ணா சத் சங்கம். புரிஞ்சுதா? அப்பாடா இதுதான் நமக்கு அவசியம். புரியுறதா? ஒரு குறை கிடையாது நமக்கு. நம்ம சத்சங்கத்தின் லட்சியம் இவ்வளோதான். நீங்கள் தத்துவம் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கோங்க, பகவத்கீதை மனப்பாடம் பண்ணணுமா பண்ணிக்கோங்க, பாகவத ஆராய்ச்சி பண்ணணுமா பண்ணிக்கோங்க, ராமாயணத்தை தலைக்கணுமா தலைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையுடைய பர்பஸ் அப்படி ஹாயா ஹா அப்படின்னு நல்ல சுகந்தமான ஒரு காற்று வருது, அப்படி உட்காந்து ஹாவாடா அப்படின்னு இல்லையா? தட் அபாடா. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேளையும் நீங்கள் எழுந்துக்கும் போது அபாடான்னு எழுந்துக்கணும், தூங்கும்போது அபாடான்னு தூங்கணும், வேலை செய்யும்போது அபாடான்னு வேலை செய்யணும், முடிச்சோன்னு அபாடான்னு இருக்கணும். இவ்வளவுதான் வேணும். ரைட்டா? ஸோ என்ன விஷயம்? அபாடான்னு இருக்கும். ஒவ்வொன்றும் வழக்கம். இந்த ராதா ராணி கண்ணனுடைய பிரிய சகி, ஓகேவா? அப்படி ஒரு பக்தி பண்றான். ஸோ அவள் நிறைய லீலைகள் சுரதாஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா? இப்போ அடுத்து நம்ம இன்னும் தள்ளி போகிறோம். இந்த சந்திர சரோவரத்துலேருந்து பராசௌலி பராசர தபஸ் பண்ண இடத்துலேருந்து நம்ம இன்னும் தள்ளி போகிறோம். ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போகிறோம் வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு பேர் பைத்தா, இல்லாட்டி பேத்தா. ரொம்ப அழகான ஒரு லீலை இது. பகவான் இந்த சந்திர சரோவரம் இங்கே அழகா ராசலீலை பண்ணி கொண்டு இருக்கான். சொன்ன இல்லையா, வசந்த ராச உற்சவம். கண்ணனுடைய ராசம் அப்படின்றது நீங்கள் அனுபவிச்சாலொழிய அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அந்த அனுபவம் கிடைப்பதற்கான பக்குவம் உங்களுக்கு வரட்டும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். பக்குவம் வந்தா போதுமே. பசி என்னும் பக்குவம் வந்தால் உணவு என்னும் தீர்வு தானா வந்துடும் இல்லையா? உணவு இருந்தாலும் பசி இல்லைன்னா பக்குவம் நல்ல பக்குவமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பக்குவம். சரியா? கண்ணன் திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். இந்த கோபிகைகளுடைய தாபம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணுமா அவனுக்கு? அது அப்பப்ப அந்த பசியை தூண்டணும். கிருஷ்ணன் பசியை தூண்டுறதே ஒரு அழகு. ஏங்க வைப்பான். ஏங்குற விஷயங்களுக்கு தான் மரியாதை. ஒரு விஷயம் நிறைய கிடைச்சுட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அதுல ஒரு அஸ்ரத்தை வந்துடும். ரைட்டா? அந்த அஸ்ரத்தை வராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ அதை கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்தணும். நல்லா அதை பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. சின்ன வயசுல நான் ஒரு 15-20 வயசு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சின்ன வயசா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இப்போ 50 வயசு ஆயாச்சு. அப்போ அது சின்ன வயசு தானே. ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன், அது மேலேயே சொல்லணும், 3 decades பிஃபோர், 3-10, ஒரு 10 ஆண்டுன்றது ஒரு டிகேட்னு சொல்லுவாள். ஸோ 3 decades, 3 10களுக்கு முன் சொல்லலாமா? அப்போதான் சொந்தக்காரெல்லாம் இருப்பா இல்லையா, அக்காக்கள், சித்திகள், மாமிகள் நிறைய பேர் இருப்பா இல்லையா. அவள்லாம் குழந்தை பெற்றிருப்பா. அந்த சமயத்தில் நாங்கள் பக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். இல்லை அதை விட சின்ன பையன் எல்லாருமே விளையாடிட்டு இருப்போம் இல்லையா. பார்த்துட்டு இருப்போம், கொஞ்சிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு அழுவும். பசிக்கிறது அப்படின்வா சொல்லிட்டு அந்த பாட்டிகள்லாம் வந்து வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பா. அந்த சித்தியோ மாமியோ அத்தையோ அவ்வளோ ஒருத்தி அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பா. எங்களை அது அழகுது, அழட்டம்டா, ஐயோ பாவமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கை கால் வச்சு அழட்டும். அதுவும் பாட்டிகள்லாம் கோபமாக ஒரு என்ன ஒரு இவ்வளவு கட்டோரமாக இருப்பாளா? அது என்ன, அந்த பிள்ளை என்று அழுகு தெரியாது, அம்மானா அப்படி இப்படின்னு சொல்கிறாள். எல்லாம் கோபம் வரும். அப்புறமா போக போக தான் புரிஞ்சுது. அது நன்னா அழுது கை காலை உதச்சு அதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா நன்னா சாப்பிடும். இல்லைன்னா அரைகுறையாக சாப்பிடும் அப்படின்னு நிறுத்திடும். அப்புறம் வயிறு மந்தம் தட்டும் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாள். நல்லா பசிச்சு சாப்பிட்டதுன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டிலாம். அது அந்த காலத்தில் புரியலை, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு. இப்போ நன்னாவே புரிகிறது. ஸோ கண்ணன் என்ன பண்ணுவான், அந்த பசியை தூண்டுவான். குருவோட வேலை என்ன தெரியுமா? கிருஷ்ண பசியை தூண்டுவது, வேதாந்த பசியை தூண்டுவது, பக்தி பசியை தூண்டுவது, ஞான பசியை தூண்டுவது, வைராக்கிய பசியை தூண்டுவது. வந்தாச்சுன்னா தானா அதுக்கப்புறம் நீங்களே அடைஞ்சிருவேல. உங்களை அடைவதற்கான இந்த ஒரு புஷ், ஒரு தள்ளு, சமயத்தில் புல், சமயத்தில் புஷ், இழு தள்ளு, இழு தள்ளு, இழு தள்ளு. சமயத்தை உங்களை பிடிச்சி இழுக்கணும், சமயத்தை உங்களை பிடிச்சி தள்ளணும். இந்த மேலே கீழே யாராவது கீழே இருக்கா, மேலேருந்து இப்படி இழுப்போம் அப்படின்னு. இந்த கிராமங்கள்லாம் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுப்பா. ப்ராப்பராக ஒரு கோச் வச்சுண்டு, ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுண்டு, இந்த ரப்பர் டியூப் எல்லாம் கொண்டு வாடா வேடிக்கை பார்க்க போகலாம், வா கிணத்துல போய் அப்படின்னு அழிச்சுட்டு போவா. நல்லா இருக்குல்லடா? ஆமாண்ணா. நீயும் பண்ணுற? எனக்கு தெரியாதுண்ணா. கற்றுக்கடா. எப்படின்னா கற்றுக்கிறது? அப்படி தள்ளி விட்டுருவா. கீழே யாராக இருப்பா, பார்த்துப்பா வச்சுக்கோங்க, அப்படி வேலை பின்னாடி குதிச்சு காப்பாற்றுவா. சில சமயம் குரு தள்ளி விடுவார். சில சூழ்நிலைகள் உங்களை தள்ளி விடுவா. அப்போதான் உங்களுக்கு தைரியம் வரும். ஒன்றுமே தெரியாத மாதிரி, அப்படியா சரி ஃபேஸ் பண்ணு அப்படின்வா. தள்ளி விட்டதே அவ தான். எனக்கு இந்த சைக்கிள் ஓட்டுற கதை தான் ஞாபகம் வருது. சைக்கிள் கத்துறேன் வாடா அப்படின்னு வானுங்க. எங்களை விட மூத்த பசங்கள்லாம் சரிண்ணா இப்போ குரங்கு படம் அடிப்போம். அப்புறம் குட்டி வயசு குட்டி சைக்கிள்லாம் போ அப்படியே கெஞ்சுவான், நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுங்கண்ணா அப்படின்னு. வாடா. அப்போல்லாம் அவங்க சாதாரணமாக பேசுவோம், பழகுவோம். இப்போ சைக்கிள் எடுத்து சொந்த அண்ணாவாக இருக்கணும் அவசியம்லாம் கிடையாது. தெருவில் யாரோ ஒரு அண்ணா இருப்பான், அப்படி பக்கத்து தெருவில் யாரோ ஒரு இருப்பான், அந்த ஊரில் எவனா இருப்பான். படா அப்படின்மா. அதில் என்ன, ஒரு சைக்கிள் வாடகை ₹1 தான் இருக்கும். அதுக்கே 3-4 பேர் சேர்ந்துப்போம். 3-4 பேர் ஒன்றா கற்றுப்போம். பிடிச்சக்கோ 8 பேர் நேரம் வை அப்படி அப்படின்வான். கொஞ்சம் எங்களுக்கு அந்த பேலன்ஸ் வர்றதுன்னு அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ஓட்டேன் அவ்வளோதான் நான் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கேன், அப்படியே ஓட்டணுமா. திடீர்னு பார்த்தா சவுண்டு ஒரு பின்னாடி போயிட்டே இருக்கும். என்னதான் சவுண்டு கம்மியாகுது அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னா அண்ணாவை பிடிச்சி நம்ம அங்கேயே நின்று கத்தின்னு இருப்பான்.
நம்ம இந்த பிரேக்கு ஹேண்டில் பார்த்து பேலன்ஸ் வைப்போம் அப்படின்னு. அப்புறம் டாய் டாய் அப்படியே போ 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 அப்படின்மா. நமக்கு பிடிக்கணும்னு ஒரு பயம் வரும். அப்படி ஹேண்டில் பிரேக்கை பிடிச்சி காலை ஊன தெரிய பெரிய சைக்கிளாக இருந்தால் விழுவும், சின்ன சைக்கிளே விழுவும் வச்சுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா அது வேற அடிப்பான். டாய் என்னண்ணா நீங்கள் பிடிக்கவே இல்லை, டாய் நான் ரொம்ப நேரமாக பிடிக்கல அதனால என்னடா ஓட்டு இருக்கணும், நீங்கள் இப்போ பிடிக்கணும் கட்டாயம் என்ன. ஆஹா ஆ விட்டு 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 இந்த பேலன்ஸை கொண்டு வருவார்கள். சிம்பிள் லைஃப் லெசன்ஸ் இவ்வளோதான். நிஜமாவே குரு சில சந்தர்ப்பங்களில் நான் அந்த குருஜி அம்மாவை பார்த்த ஆரம்ப காலகட்டங்களில் திடீர்னு பார்த்தா குருஜி அம்மா ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேன் சில விஷயங்களுக்கு. சரி அப்படின்னா இது இந்த சரிக்கு நான் பண்ணணுமா வேண்டாமா எல்லாம் கேட்பா. ஒன்றும் கேட்க முடியாது, மனசு கேட்கும் ஆனால் கேட்க மாட்டா குருஜி அம்மா. முட்டி மோதி எழுந்து வருவோம். இப்போ கோபமாக வரும், என்ன குரு கூட நிற்க வேண்டாமா, சப்போர்ட் பண்ண வேண்டாமா, புரிய வைக்க வேண்டாமா, பைத்தியகாரமாக எல்லாம் தோணும். ஆனால் இதுக்கும் வேலை கொடுக்க மாட்டா குருமார்கள். நமக்கு என்ன நல்லதை பண்ணிட்டு போவார்கள். இந்த புஷ் அண்ட் புல் இன்ஜின், புஷ் அண்ட் புல் இன்ஜின் ஒன்று உண்டு. முன்னாடிலாம் நான் பாம்பே டு வசாய் போகும்பொழுது போயிருக்கேன். பர்டிகுலர்லி ஃப்ரம் டோம்பிவில்லி, கல்யாண், அது பக்கம் ஒரு திவா ஸ்டேஷன், திவாலேருந்து தான் வசாய் போகும். அது புஷ் அண்ட் புல் இன்ஜின். அது எப்படின்னா இன்ஜின் நடுவில் இருக்கும், ஒரு பக்கம் அது புல் பண்ணும், இன்னொரு பக்கம் இருக்கிறது இழுத்துட்டு வரும். புஷ் அண்ட் புல் இன்ஜின். குரு அப்படி தான், புஷ் அண்ட் புல் இன்ஜின் தான். சில சமயம் அவங்களை முன்னாடி முன்னோக்கி தள்ளுவா, சில சமயம் அவங்களை இழுத்துட்டு வருவா. கண்ணன் அவனை அடைவதற்கான அந்த புஷ் அண்ட் புல் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். இழு தள்ளு. ஸோ கண்ணன் திடீர்னு காணாமல் போயிட்டான். கோபிகள்லாம் பதறிட்டான். ராதாராணிக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு பிளாங்க் ஆகிடும் இல்லையா. அப்போ இந்த கோபிகள்லாம் அப்படியே தேடிட்டு போறா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு. பார்த்தா வழியில் 4 திருக்கைகளோட கிருஷ்ணன் நிற்கிறான். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன்னா 2 கைகளோட மனுஷ ரூபத்தில் அவர்களோட ராசம் ஆடணும். அவர்களுக்கு இந்த தெய்வீகமான ரூபமெல்லாம் அவளுக்கு ஒரு ஆசையே கிடையாது. சரி சுவாமி அப்படின்னு சொல்லி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அவளோட கிளம்பி போயிட்டா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஹரிதேவ், கேசவ் தேவெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த ஹரிதேவெல்லாம் பகவான் சதுர்புஜ ரூபமாக தான் காட்சி கொடுத்தான்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணன் அப்படி காட்சி கொடுத்தோடனே கோபிகைகள்லாம் இப்படி தேடிட்டு போகிறான். அவன் பகவான் இப்படி தன்னுடைய சதுர்புஜ ரூபத்தில் நுழைந்த தன்னுடைய சதுர்புஜ ரூபத்திற்கு மாறின இடம். பேதா பைத்தா அப்படின்னா என்டர்டுன்னு அர்த்தம். வெண்ட் இன்டு நுழைந்தான் அப்படின்னு அர்த்தம். பிரவிஷ்டக பிரவிஷதி அதுதான் காலப்போக்கில் பைத்தா பேதா அப்படின்னு ஆயிடுத்து. ஸோ கண்ணன் நாராயண ரூபத்தில் நுழைஞ்சுட்டான், சதுர்புஜதாரியாக இருந்தான். கோபிகள்லாம் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டான். பின்னாடியே ராதாராணி தேடிண்டே வரா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. அவளுக்கு அப்படி ஒரு பாவம், அப்படி ஒரு தேடல், அப்படி ஒரு தவிப்பு. அவளுக்கு கண்ணன் வேணும்னு அப்படி தவிப்பா. அந்த தவிப்பெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுண்டேலாம் அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது. விப்ரலாப பாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் அப்படி அழுவா, புலம்புவா. மகாபாவஸ்வரூபம் அப்படின்லாம் சொல்லுவா. அதெல்லாம் புரியணும் உங்களுக்கு. விப்ரலம்ப பாவா, விப்ரலம்ப பாவா, அப்படி ஒரு பாவம். அது தன்னை தேடி தேடி வரா. அவளுடைய அந்த பாவத்துக்கு முன்னாடி கண்ணனாலே தன்னை ஒழித்து கொள்ள முடியலை. 4 திருக்கைகளோடு அந்த கண்ணன் அப்படியே 2 கை இப்படி உள்ள இழுத்துட்டான். இழுத்துண்டு கண்ணன் கண்ணனாக, ராசநாதனாக, பிரேமநாதனாக, ராதாநாதனாக, ராதாநாத், ராஸ்நாத், பிரேம்நாத், ஸ்ரீநாத், ரங்கநாத், பத்ரிநாத், என்ன சொல்லட்டும், துவாரகாநாத், பண்டரிநாத்,
நிறைய உண்டு. அவன் நாதன், அவ்வளோதான். ஸோ கன்னடம் ரெண்டுக்கு அப்படி உள்ளே போயிட்டு தான். அதனால இந்த இடத்துக்கு பேதா பைதா அப்படின்னு பேர். ராதாராணியுடைய பக்தியில கண்ணன் தன்னுடைய நாராயண ஸ்வரூபத்தை விட்டுட்டு தான் தானாகவே காட்சி கொடுத்த இடம் இது. அதனால பேதா பைதா பிரவிஷ்டக பிரவிஷதி அந்த சம்ஸ்கிருத வார்த்தையோட அர்த்தம் இது. இல்லை இன்னொன்று இருக்கு, கோபால சம்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. அது யார் இதான் கண்டுபிடிச்சு சொல்கிறா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோபால சம்பு சம்பு, சரியா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த கண்ணன் வந்து இந்திரன் மழையை கொட்டும் பொழுது நான் காப்பாற்றுறேன்னு சங்கல்பம் பண்ணி ஓடி வரான். தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாய ஸ்வாத்மயோகேன சோயம் மே விரத ஆஹிதக. என்னை சரணடைந்ததும் என்னை நாதனாக உடையதுமான என்னுடைய கோகுலத்தை என்னுடைய யோக பலத்தால் நான் காப்பாற்றுகிறேன்னு கண்ணன் தீர்மானம் பண்ணான். வேற ஓடி வந்தான் இல்லையா? ஸோ அந்த கோவர்தனத்துக்குள்ள எப்படி போய் எடுப்பான்? இந்த கண்ணன் இருந்த காலத்துல இன்னைக்கு கண்ணன் இருக்கான், அந்த லீலைகள் கிருஷ்ணலீலால. அப்ப இந்த கோவர்தனம் ரொம்ப பெருசா இருந்தது. ஸோ இது நடுவில் போனால் தூக்க முடியும். இந்த கோவர்தனத்தை சுற்றி நிறைய குகைகள் உண்டா. ஸோ பகவான் இந்த கிராமத்தில் இருந்த ஒரு குகை வழியா நேர குகையில கண்ணன் குகையில நுழையும் பொழுது அந்த வேகம், அந்த ஒரு பொறுப்பு, அது குகைக்கு தான் தெரியும். நிஜமாவே சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஒரு அச்சேத்தனமா ஆயிட்டு வச்சுக்கோங்களேன். நினைச்சு பாருங்களேன், நீங்க ஒரு குகையா இருக்கு, அப்படியே உங்களுக்குள்ள கண்ணன் வரான்னா இமேஜின் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இமேஜின் பண்றதே கஷ்டம் இல்லையா? அந்த குகையின் அனுபவம், மனமே ஒரு குகை தானே. உங்க மனசுன்ற குகைக்குள்ள கண்ணன் வரும்போது எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? உன்னோட வாயின்றது ஒரு குகை, அதுக்குள்ள ஆகாரம் போகும்பொழுது எவ்வளவு சுகமா இருக்கு அந்த வாய்க்கு, ரைட்? அந்த வாய்க்குள்ள ஒரு வாழைப்பழம் போட்டுக்கள், எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. ஒரு லட்டு போட்டுக்கள், எவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு கபளம் அன்னம் போட்டுக்கள், இந்த வாய்க்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு, ரைட்? இப்போ மூக்கு வந்து ஒரு குகை மாதிரி 2 ஓட்டையோட இருக்கு, ரைட்? அதில் அப்படியே அந்த வாசனை இழுக்கிறது, கிருஷ்ண வாசனை, மல்லிப்பூ வாசனை, எவ்வளோ சுகம். காதோட்டை, இப்போ நீங்கள் காதோட்டை வழியாக தானே சத்சங்கம் கேட்குறேன், அப்போ அது வாவ் அப்படின்னு இருக்கு, ரைட்? அந்த மாதிரி தானே மனசு என்னும் குகை. அது மாதிரி கோவர்தனத்துக்குள்ள நுழைய ஒரு குகையில் நுழைஞ்சு, இந்த இடத்துல ஊரில் இருந்த ஒரு குகைக்குள்ளே நுழைஞ்சு கடற்கடன்னு வந்து கண்ணன் அந்த கோவர்தன மலையோட கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து அப்படி தூக்கினானோ, இந்த ஜி பாயிண்ட், கோவர்தன பாயிண்ட், ஓகேவா? அவ்வளோ அழகா அந்த கோவர்தனத்தினுடைய மத்திய புள்ளியில் வந்து அப்படி கண்ணன் அப்படி தூக்கி நிறுத்தினான். அப்ப எல்லாரும் பின்னாடியே ஓடி வந்தாலாம், அப்படியே அந்த மலை மேலே அப்படி மலைக்கு கீழே போய் நின்னாலாம். ஸோ பேதா பைதா அப்படின்னு இதுக்கு பெயர் ஆச்சா. அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் உண்டா இந்த இடத்துல, இன்னொரு விஷயம் உண்டு. இந்த கிருஷ்ணன் வந்து மலையை தூக்கணும்னு ஓடுறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கார், கிருஷ்ணா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ நம்ம என்ன பானையில் போய் வெண்ணெய் எடுக்கிற மாதிரி நினச்சிய, இல்லாட்டி நீ சின்ன வயசுல தூக்கி தூக்கி பழகின மாடை தூக்குற மாதிரி நினச்சி. ஏன்னா கண்ணன் சமயத்தில் மாடெல்லாம் தூக்கி தோளில் போட்டு வருவானோ, ஆனால் அப்படியே பழகிட்டான். உடம்பு சின்ன வயசுலேருந்து கண்ணுக்குடி தூக்கி 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 போட்டு 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 அது காளமாடு பசு மாடான பிறகு கூட அப்படி தோளில் போட்டுட்டான். கேன் யூ இமேஜின் திஸ்? எஸ், அவன் பண்ணுவான் அதெல்லாம். அவன் கண்ணன் சொன்னான், பசங்க சொன்னே இதெல்லாம் முடியாதுடா விட. கண்ணன் சொன்னா, இப்போ உனக்கு என்னடா பண்ணணும் உங்களுக்கு? சரி உனக்கு பலம் இருக்கா, எங்களுக்கு காட்டி கொடு, எங்களுக்கு நாங்கள் அப்போ தான் ஒத்துப்போம். சரி என்ன பண்ணணும் சொல்லுது பாரு, ஒரு பெரிய கதமம் இருக்காது, அப்படியே முறுக்கி காட்டு பார்க்கலாம், கையை முறுக்கிற மாதிரி முறுக்கு அப்படின்னா. இந்த கண்ணன் வந்து இந்த கதமம் வரது அப்படி முறுக்கி நான் துணி பிடிக்கிற மாதிரி. எல்லாரும் பசங்கள்லாம் பார்த்தா, டே அப்பா நீ போடா போய் மலையை தூக்குடான்ட்டாலாம். அதுக்கு பேரே வந்து
ஐந்த கதம்பான்னு பேர், ட்விஸ்டட் கதம்பாவாம். நான் பார்த்ததில்லை, ஒரு காலம் வரைக்கும் இருந்திருக்கு, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அது போயிடுத்துன்றான். ஸோ கண்ணனுக்கு வந்து அந்த மல்யுத்தம் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்புறமா இந்த கேப்பில் அந்த பசங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக அங்கே இருக்க அந்த பைத்தால இந்த ஐந்த கதம்பம் இருந்தது, இப்போ இல்லை. அப்புறம் அங்கே ஒரு நாராயண சரோவரம் இருக்குது, அப்புறம் சதுர்புஜ நாராயணன் கோவில் இருக்குது, லக்ஷ்மி கூப்பா இருக்குது. இதெல்லாம் இந்த பைத்தா கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அப்புறம் பலபத்ர குண்டா இதெல்லாமே அந்த கிராமத்தில் இருக்கான். சூப்பர்ல, போலாமா? போய் பார்த்துருவோமே. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय. राधे कृष्णा.